எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்லாங் வேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ஸ்லாங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப கேஷுவலாக பேசும்போது யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். நம்ம ஃபார்முலாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா வேர்ட்ஸு, அதுக்கு பதிலாக வந்து பேச்சு வழக்கில் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ரெண்டில் பேசக்கூடிய ஸ்லாங் வேர்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மன்னிக்கவும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா, சாரி, ஐம் சாரி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக மை பேட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே, இது வந்து ஸ்லாங்கில் ஃபார்மல் லாங்குவேஜில் இது வந்து நம்ம அதிகமாக இப்போ நம்ம ஏதாவது பிஸ்னஸ் லெட்டர்ஸ் எழுதுகிறோம் அந்த மாதிரியெல்லாம் வரும்போது இது யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணவே கூடாது, இல்லை யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்ட்டு இல்லை. சில பேர் இது வந்து ரொம்ப ஸ்லாங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஃபார்மல் லெட்டர்ஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாராவது ஃபார்மலாக எழுதுனாங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லும்போது சாரி இல்லைனா ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக மை பேட் என் தவறு தான், நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது, என் மிஸ்டேக் தான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மை பேட் அப்படின்னு சொல்லலாம். நான் தப்பான பாக்ஸை கொண்டு வந்து விட்டேன், என்னை மன்னிக்கவும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா யூஸ்வலாக சொல்லும்போது I brought the wrong box, I'm sorry. ஸோ இந்த ஐம் சாரிக்கு பதிலாக மை பேட் அப்படின்னு சொல்லலாம். I brought the wrong box, my bad. ஸோ யூஸ்வலாக நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஸ்லாங் வேர்ட்ஸ் போட்டு நான் அந்த சென்டென்ஸை கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ யாராவது வந்துட்டு ஏதாவது ஒன்று வந்து நம்மளை இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து ஏதாவது வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அப்போ வந்துட்டு ஐயோ தெரியாமல் பண்ணிட்டாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா பரவாயில்லைங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, பரவாயில்ல விடுங்க அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் இது சொல்லலாம். நோ ப்ராப்ளம், நாட் அ பிக் டீல், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறது. இல்லை நாமளே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம், அச்சிச்சோ இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது நோ பிகி, அதாவது நோ ப்ராப்ளம், நாட் அ பிக் டீல், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னு கூலாரு அந்த மாதிரி சொல்லுவீங்களா, அதுக்கு நோ பிகி. இந்த சன்கிளாஸஸ் மலிவானது, அதனால் ஒரு ஜோடி தொலைந்து போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம யூஸ்வலாக சொல்லும்போது இது தொலைஞ்சு போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷில் சொல்லும்போது சன்கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது பேர் ஆஃப் சன்கிளாஸஸ் அப்படின்னு யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு இல்லை, பட் யூஸ்வலாக அப்படி சொல்லுவோம். தீஸ் சன்கிளாஸஸ் ஆர் சீப். ஸோ தொலைஞ்சு போனது ஒரு சன்கிளாஸ் தான், பட் வந்து இது பேர் ரெண்டு கண்ணுக்கும் இருக்கு இல்லைங்களா, அதனால இது வந்து ப்ளூரலாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். தீஸ் சன்கிளாஸஸ் ஆர் சீப். So losing a pair is not a big deal. இது யூஸ்வலாக நம்ம பேசுகிறது. இதுவே வந்துட்டு இந்த நோ பிகி அப்படின்றத வச்சு பேசும்போது these sunglasses are cheap, so losing a pair is no biggie. இது இப்போ வந்து நம்ம எங்கேயோ ஒரு சன்கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இருந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அது மிஸ் பண்ணிட்டேன், பார்க்குறதுக்கு தான் அது பயங்கர லுக்காக இருக்குமே தவிர அது ரொம்ப சீப் தான், தொலைஞ்சு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு வாங்கிக்கலவா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. These sunglasses are cheap, so losing a pair is no biggie. It's not a big deal அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது சந்தோஷம் அப்படின்னா ஹாப்பி. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து ஹாப்பி. இதுக்கு இன்னொரு வேர்டும் இருக்குது ஸ்லாங்கில், அது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சஃப்டு. ஓகே, சஃப்டு. பரீட்சையில் பாஸ் செய்ததில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். He is really happy. ஸோ இது வந்து ரியலின்னு சொன்னாலும் ஓகே தான், ரியலி அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். He is a shorter, he is really happy about passing the exam. ஸோ எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டோன்னு அவன் செம குஷியில் இருக்கான் அந்த மாதிரி சொல்கிறது. He is really chuffed about passing the exam. அடுத்தது ஆம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்து எஸ், யா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு பதிலாக யூ பெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூ பெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த எஸ் வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ யாராவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக யூ பெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இது நிறையா நம்ம பார்க்கலாம் யூஸ் பண்ணுறத. இந்த டயலாக்ஸ் எல்லாம் ஒத்து கவனித்தோம்னா அந்த எஸ்ஸுக்கு பதிலாக அந்த யூ பெட் அப்படின்றத யூஸ் பண்ணுங்க.
ஸோ இப்போ 2 பேர் பேசுகிற மாதிரி நான் அதில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எக்ஸ் சொல்கிறாங்க, உனக்கு இதயமே இல்லை, ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க, உனக்கு மனசாட்சியே இல்லை, உனக்கு இதயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒய் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு இதயமே இல்லை என்னங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு டோன். ஓகே, ஆம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். அதுக்கு பதிலாக யூ பெட், அதாவது நீ பந்தயம் வேணாலும் வச்சுக்கோ, ஆமாம் நான் இப்படி தான், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் இது. இப்போ எக்ஸ் சொல்கிறாங்க யூஆர் ஹார்ட்லெஸ், அதுக்கு ஒய் சொல்கிறாங்க எஸ் ஐ எம் ஹார்ட்லெஸ். அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, அந்த எஸ் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இது பண்ணுறாங்க அப்படின்னா யூ பெட் ஐ எம் ஹார்ட்லெஸ், நீ வந்து பந்தயம் வேணாலும் வச்சுக்கோ, ஆமாம் நான் அந்த அளவுக்கு ஹார்ட்லெஸ் தான் என்னங்கிறப்போ அதுதான் ஆக்சுவலாக அதோட டோன், அந்த மீனிங். அடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக நோ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு நான் நாட் ரியலி, அது சேர்த்தி சொல்கிறது, நான் நாட் ரியலி அந்த மாதிரி சொல்கிறது. இந்த நான் அப்படிங்கிறது வேர்ட் கிடையாது, ஜஸ்ட் அந்த அந்த சவுண்ட் தான், நான் நாட் ரியலி அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இப்போ வந்து எக்ஸ் வந்து சொல்கிறாங்க உனக்கு இந்த உணவு பிடிக்குமா அப்படின்னு எக்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஒய்ஃப் சொல்கிறாங்க இல்லை, அதாவது வந்து இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்றது ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம், இல்லைனா அவ்வளோவா இல்லை அந்தளவுக்கெல்லாம் இல்லை அந்த மாதிரி டோன்லேயும் இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் வந்து கேட்குறாங்க டூ யூ லைக் திஸ் டிஷ். ஸோ அதுக்கு ஒய் வந்து நோ அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான், இல்லை வந்து ஒய் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷனோட நாட் ரியலி அந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகே, நாட் ரியலி. அடுத்தது ஏமாற்றம் அப்படின்னா டிஸப்பாயிண்டட் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து கட்டட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம், கட்டட். ஓகே, அவள் திருப்பி கூப்பிடாததால் அவன் ஏமாற்றம் அடைந்தான். He was disappointed as she didn't call him back. இது யூஸ்வலாக நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். இதில் வந்து இந்த டிஸப்பாயிண்டடுக்கு பதிலாக இந்த கட்டட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். He was gutted as she didn't call him back. ஸோ சென்டென்ஸ் அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்லலாம் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் என்னவோ அதை மாற்றி போட்டு அந்த ஸ்லாங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். He was gutted as she didn't call him back. அடுத்தது அழுக்கு அப்படின்னு சொல்கிறக்கு, அதாவது அழுக்கு இந்த சென்ஸ் ரொம்பவுமே அருவருப்பான அழுக்கு அப்படின்னு சொல்லுவோம், முகத்தை சுளுக்க வைக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் சொல்லும்போது நம்ம வந்து மேங்கி அப்படின்னு சொல்லலாம், மேங்கி. ஓகே, ஸோ பேட், ஃபில்த்தி, டர்ட்டி, வர்த்லெஸ், இல்லை வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்லெஸ், அதாவது வந்து ரொம்பவுமே டேமேஜ், டிஸ்கஸ்டிங் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு நம்ம மேங்கி அப்படிங்கிற ஸ்லாங் வேர்டை யூஸ் பண்ணலாம். முதலில் அங்கே ஒரு அழுக்கான சிவப்பு கம்பளம் இருந்தது. There was a dirty old red carpet there before. ஸோ இதை வந்துட்டு இந்த டர்ட்டின்ற வேர்டை எடுத்துட்டு நம்ம மேங்கின்ற வேர்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். There was a manky old red carpet there before. அடுத்தது முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது இடியட் சொல்லலாம், ஸ்டூபிட், ஃபூல் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு இன்னொரு வேர்டு ரொம்ப கேஷுவலாக பேச்சு வழக்கில் ஸ்லாங்கில் யூஸ் பண்ணுறது வந்து டிம்விட். ஓகே, சம்டைம்ஸ் இது ரூடாக கூட இருக்கும், அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், டிம்விட். அதுக்குன்னு இது யூஸே பண்ண மாட்டாங்கன்ட்டு இல்லை, ரொம்ப இதில் வந்து கேஷுவலாக யூஸ் பண்ணுறது தான், பட் சம்டைம்ஸ் இது வந்து சில பேர் ரொம்ப இது ரூட் அப்படின்னுலாம் கூட சொல்லுவாங்க. ஓகே, டிம்விட். அந்த முட்டாளை என் கணினி அருகில் விட்டு விடாதே. ஸோ இப்போ வந்துட்டு டோன்ட் லெட் தட் இடியட் நியர் மை கம்ப்யூட்டர், இது வந்து நம்ம ரொம்ப கேஷுவலாக சொல்கிறது. டோன்ட் லெட் தட் இடியட் நியர் மை கம்ப்யூட்டர், என் கம்ப்யூட்டர் பக்கத்தில் எது அவனை விட்டுறாத, அந்த முட்டாளை விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இதை வந்துட்டு அப்படியே நம்ம இந்த இடியட் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது டோன்ட் லெட் தட் டிம்விட் நியர் மை கம்ப்யூட்டர். ஸோ இப்படியும் சொல்லலாம். இல்லை அப்படின்றப்போ நம்ம பேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த முட்டாள் டாமை என் கணினி அருகில் விட்டுவிடாதே. டோன்ட் லெட் தட் இடியட் டாம் நியர் மை கம்ப்யூட்டர், இது கேஷுவலாக பேசுகிறது.
அதாவது கேஷுவலாக ஜென்ரலாக யூஸில் இருக்கிறது. இந்த இடியட்ன்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணும்போது டிம்விட். டோன்ட் லெட் த டிம்விட் டாம் நியர் மை கம்ப்யூட்டர். அந்த முட்டாள் டாம் ஆகியது என் பக்கத்தில் என் கம்ப்யூட்டர் பக்கத்தில் விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்தது முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது இடியட், ஃபூல், ஸ்டூபிட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிம்விட் அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னா போன் ஹெட். நம்ம ஊரில் வந்து மரமண்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, போன் ஹெட். அவன் நிஜமாகவே ஒரு முட்டாள்தான். அவன் நிஜமாகவே ஒரு முட்டாள்தான். he is a real fool. he is a real fool. ஓகே, ஸோ நிஜமாலுமே இது வந்து சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா தமிழில் பேசும்போது வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் மாற மாதிரி இருக்கும். he is a real fool. அதை வந்து சொல்லும்போது he is a real bonehead. he is a real bonehead. ஸோ இதை வந்து இப்படியும் சொல்லலாம், இல்லை இப்படியும் சொல்லலாம். he is a foolish person. he is a foolish person. இந்த boneheadன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். he is a boneheaded person. he is a boneheaded person. எது சொன்னோம்னாலும் மீனிங் என்னமோ ஒன்று தான். ஓகே, அடுத்தது இடியட்டுக்கு வந்து இன்னொரு வேர்டும் இருக்குது. அது வந்து நம்டி. ஓகே, முட்டாள் அப்படின்னா இடியட். ஸோ அதுக்கு வந்து ஃபூல், வாட் எவர் இட் மே பி. அதுக்கு வந்து இன்னொரு வேர்ட் நம்ம ஸ்லாங்கில் யூஸ் பண்ணுறது வந்து நம்டி. ஓகே, நம்டி. என்ன ஒரு முட்டாள். அதாவது நம்ம யாராவது முட்டாள்தனம், என்ன ஒரு முட்டாள்தனம், இப்படி ஒரு முட்டாள் நான் என் லைஃப்லேயே பார்த்ததில்ல. முட்டாள்தனம் அப்படின்னா ஃபூலிஷ்னஸ். இது வந்து அந்த பர்சனை காட்டி நம்ம பேசுகிறது. அவங்க அந்த முட்டாள்தனத்தை யார் பண்ணாங்களோ அவங்கள காட்டி சொல்கிறது. என்ன ஒரு முட்டாள் இவன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. வாட் அன் இடியட், வாட் அன் இடியட். அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது வாட் அ நம்டி, வாட் அ நம்டி. அற்புதமாக, அற்புதமாக அந்த மாதிரியெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஃபேபுலஸ் அப்படின்றது ஜென்ரலாக நம்ம சொல்கிறது. அது ஷார்ட்டாக வந்து ஃபேப், ஃபேப். ஓகே, ஃபேபுலஸை வந்து ஷார்ட்டாக ஃபேப் அப்படின்னு சொல்கிறது உண்டு. கதை அற்புதமாக உள்ளது, கதை அற்புதமாக உள்ளது. த ஸ்டோரி இஸ் ஃபேபுலஸ், த ஸ்டோரி இஸ் ஃபேபுலஸ். அதை வந்து ஷார்ட்டாக த ஸ்டோரி இஸ் ஃபேப். ஸோ என் ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா ஃபேப், அந்த ஒரு வார்த்தை போதுமானது. சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது வந்து பணமே இல்லை, பணமே இல்லை. சம்டைம்ஸ் இது வந்து புவர் அப்படின்றத மீன் பண்ணி வரும்போதும், அதாவது ரொம்ப பண வசதியே இல்லை அப்படின்றப்போ இது யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னா கைவசம் சுத்தமாலுமே பணம் இல்லை, இப்போதைக்கு பணம் இல்லை, அப்படி அந்த அளவுக்கு நான் வந்து புவர் கிடையாது, பட் இப்போதைக்கு என் கையில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இது யூஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் இது ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சென்டென்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் வச்சு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி புவர், ஹேவ் நோ மனி. வெரி புவர் ஆர் ஹேவ் நோ மனி. பணமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின்ட். ஓகே, ஸ்கின்ட். இந்த மாதம் என்னிடம் பணமே இல்லை. யூஸ்வலாக இருக்கும், பட் இந்த மாதம் வந்துட்டு ரொம்ப பட்ஜெட் வந்து டைட்டு, மேபி லாக்டவுன்னால என்கிட்ட பணமே இல்லை, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. இந்த மாதம் என்னிடம் பணமே இல்லை. ஐ ரியலி ஹாவ் நோ மனி திஸ் மந்த். ஐ ரியலி ஹாவ் நோ மனி திஸ் மந்த். இல்லை ஐ ரியலி டோன்ட் ஹாவ் மனி திஸ் மந்த் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அதுக்கு வந்துட்டு ஐம் ரியலி ஸ்கின்ட் திஸ் மந்த். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஐ ஹாவ், அதாவது ரியலி விட்டுலாம், ஐ ஹாவ் நோ மனி, இல்லைனா ஐ டோன்ட் ஹாவ் மணின்னு சொல்லுவோம். இதே வந்து இந்த ஸ்கின்ட் யூஸ் வந்து ஐம் ரியலி ஸ்கின்ட். ஓகே, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்கிறோம், அதனால வந்து ஐ ஆம் ரியலி ஸ்கின்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ ரியலி ஸ்கின்ட்டுன்னு சொல்லிடக்கூடாது. ஐ ஆம் ரியலி ஸ்கின்ட். ஓகே, இந்த ரியலி வந்து கம்பல்சரி கிடையாது, சொல்கிறேன். நிஜமாலுமே என்கிட்ட பணம் இல்லை இந்த மாதம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஐ ஆம் ரியலி ஸ்கின்ட் திஸ் மந்த். ரொம்ப வசதியானவர், ரொம்ப வசதியானவர்னு சொல்லும்போது வெரி ரிச், ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் மனி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா மின்டட், மின்டட். ஸோ மின்ட் அப்படின்னா வந்து புதினாவை நம்ம வந்து மின்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து மின்டட் அப்படின்னா வந்துட்டு பேங்க் பேலன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, பயங்கர வசதி அவங்களுக்கு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது மின்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்கிறப்போ மின்டடுன்னு வரும். அந்த சிச்சுவேஷன் வச்சு அந்த மின்டட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கம்பெனியின் டைரக்டர்ஸ் ரொம்ப வசதியானவர்கள். இந்த கம்பெனியின் டைரக்டர்ஸ் ரொம்ப வசதியானவர்கள்.
The directors of the company are very rich. The directors of the company are very rich. ஸோ இந்த வெரி ரிச் அப்படிங்கிறத minted அப்படின்ற வேர்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். The directors of the company are minted. The directors of the company are minted. ஸோ மின்ட் அப்படின்னா புதினா, மின்டட் அப்படின்னு வரும்போது ஃப்ளேவரையும் நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ளேவர் மின்டட் டூத் பேஸ்ட் அப்படிவாங்க, அதாவது அந்த புதினா ஃப்ளேவர் இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ மின்டட் அப்படிங்கிறது ஃப்ளேவராகவும் இருக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹீ இஸ் வெரி மின்டட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து அவன் ரொம்ப ரிச், அவனுக்கு பேங்க் பேலன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். இன்னொரு மீனிங் இருக்குது மின்டட்க்கு, அது என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப புதுசு, புத்தம் புதுசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ்வலாக வெரி நியூ, ரீசெண்ட்லி மேட் ஆர் ரீசெண்ட்லி ப்ரொடியூஸ்ட், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்காங்க, தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நியூலி மின்டட் ஆர் ஃப்ரெஷ்லி மின்டட்னு சொல்லலாம். ஓகே, நியூலி மின்டட் ஆர் ஃப்ரெஷ்லி மின்டட். ஸோ இது யூஸ்வலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா புதுசாக அச்சடித்த காயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து ஃப்ரெஷ்லி மின்டட் காயின்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ ரிசர்வ் பேங்க்லேருந்து ஃப்ரெஷ் காயின்ஸ் அப்படியே புதுசாக பேங்க்குக்கு வந்து அந்த இதோ அப்படியே அந்த லாட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் வந்து ஃப்ரெஷ்லி மின்டட் காயின்ஸ். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மக்கள் யூஸ் பண்ணுறக்காக அது வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கணும். புத்தம் புது ரூபாய் நோட்டுகள் கொண்ட ரோல். புத்தம் புது ரூபாய் நோட்டுகள் கொண்ட ரோல். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து பஞ்ச் அந்த கட்டு யூஸ் பண்ணுவோம். இதே வந்துட்டு அப்ராட்லேயும் கட்டுகளும் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து ரோல்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பார்த்தோம்னா நம்ம பணம் வந்து அப்படியே ரோல் சுற்றி வந்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்பாங்க, அப்படியே ரோல் பண்ணி அது கிழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரப்பர் பேண்டோ இல்லை அந்த டேப் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது போட்டிருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து பஞ்ச் அப்படிம்பாங்க, அது கட்டாக இருந்துச்சுன்னா பஞ்ச், இதே ரோலில் இருந்துச்சுன்னா சுற்றி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து ரோல். ஓகே, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். a roll of brand new bank notes. இது வந்து நம்ம யூஸ்வலாக சொல்கிறது புத்தம் புது பேங்க் நோட்ஸோட கட்டு இல்லை வந்து ரோல் அப்படின்னு சொல்கிறது. a roll of brand new bank notes. இதை வந்து சொல்லும்போது a roll of newly minted bank notes. a roll of newly minted bank notes. அடுத்தது வந்து உற்சாகமாக இருப்பது. உற்சாகமாக இருப்பது எக்ஸைட்டிங், எக்ஸலண்ட், சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது நம்ம நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த பார்ட்டி எப்படி இருந்ததுன்னா சூப்பராக இருந்துச்சு, செமையாக என்ஜாய் பண்ணணும், எக்ஸைட்டிங்காக இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது நம்ம அந்த மாதிரி வேர்ட்ஸ் எக்ஸைட்டிங், என்டர்டெய்னிங் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து லிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். லிட்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. அதாவது வந்து நெருப்பை ஏற்றுறது, ஐ மீன் தீ பற்ற வைக்கிறது, அதுக்கும் நம்ம வந்து லிட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஹர் ஃபேஸ் லிட் அப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவள் முகத்தில் வந்து அப்படி ஒரு தேஜஸ் தெரிஞ்சது, பிரகாசம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது, அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது லிட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். பார்ட்டி மிகவும் உற்சாகமாக இருந்தது. அதாவது நேற்று அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனோம், எப்படி இருந்துச்சுன்னா செமையாக இருந்துச்சு, எல்லாத்தோட முகத்துலேயும் சிரிப்பு தான், அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணோம் நாங்கள், கொஞ்சம் எங்களுக்கு டைம் போனதே தெரியல, அந்தளவுக்கு ஃபன்னாக இருந்தது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம லிட் அப்படின்ற ஸ்லாங் வேர்ட் யூஸ் பண்ணலாம். The party was so exciting. The party was so exciting. அதை வந்து சொல்லும்போது the party was so lit. The party was so lit. அடுத்தது ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிது செய்பவர். ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிது செய்பவர். இது வந்து என்னென்னா ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட போதும், அது ஊதி ஊதி பெருசாக்கிடுவா, இல்லை ட்ராமா போட்டே இது பண்ணுவா, ஒன்று நடந்தால் 9 அதை வந்து திருச்சி சொல்லி அதை ட்ராமா பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது இத்தனோடு நடந்தால் கூட அதை ட்ராமா போடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்கள அது ஓவர் ட்ராமேட்டிக் ஆர் அன்னெசரி ட்ராமா. ஓவர் ட்ராமேட்டிக் ஆர் அன்னெசரி ட்ராமா. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் திட்டோம் அப்படின்னாலே ஒருத்தங்களை யாரையாவது நம்ம டக்குன்னு திட்டோம் அப்படின்னாலே தேவையில்லாமல் அந்த இஷ்யூவை பெருசுப்படுத்துவாங்க இல்லைங்களா, அவங்கள வந்துட்டு ஓவர் ட்ராமேட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்து ஷீ இஸ் கிரியேட்டிங் அன்னெசரி ட்ராமா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து கூடுதலாக இருக்கிறத நம்ம எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவோம். இதுவே வந்துட்டு அதே வேர்டை நம்ம இன்னொருத்தவங்களோட பர்சனாலிட்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அவன் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிது செய்வான் அப்படின்னா ஹீஸ் ஸோ எக்ஸ்ட்ரா. ஹீஸ் ஸோ எக்ஸ்ட்ரா அப்படின்னா எப்போவுமே இத்தனோடு நடந்தால் போதும், அதை ஊதி ஊதி பெருசு பண்ணி ஒரு பெரிய ட்ராமாவே அவன் போட்டுருவான், ஒரு சீனே க்ரியேட் பண்ணிடுவான்
அப்படின்னு சொல்கிறக்கு he is so extra. ஓகே, he is so extra. இதே வந்து அவள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களவே தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், அவங்களோட பர்சனாலிட்டியை சொல்கிறோம். அதனால she is so extra, he is so extra அப்படி சொல்லணும். அவள் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிது செய்வாள். ஆக்சுவலாக செய்வான்னு இங்கே கொடுத்துட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது வந்து அவள், இது வந்து செய்வாள். ஓகே, she is so extra, she is so extra. அடுத்தது கோபமாக இருப்பது, மன அமைதி இல்லாமல் இருப்பது, டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லும்போது நம்ம யூஸ்வலாக வந்து கோபமாக இருக்கிறதுக்கு ஆங்க்ரி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னெல்லாம் சொல்லும்போது இரிட்டேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மூட் அவுட்டில் இருக்கேன், இல்லை அப்செட்டாக இருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக நம்ம வந்து சால்ட்டி அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ சால்ட்டி அப்படின்றது நம்ம டேஸ்ட்டுக்கும் நம்ம சொல்லுவோம். இந்த ஃபுட் வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்குது, உப்பு அதிகமாகிருச்சு, அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. இதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ரொம்ப மூட் அவுட்டாக இருக்காங்க, சந்தோஷமே இல்லை, அவங்க மூஞ்சில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை, கடுக்கடுன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து சால்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, விளையாட்டை இழந்தவுடன் அவன் கோபமாக இருந்தான். He was so upset after losing the game. He was so upset after losing the game. அந்த அப்செட்டுக்கு பதிலாக நம்ம சால்ட்டி அப்படின்றது யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து அவன் கேமை லூஸ் பண்ணுறது ரொம்ப கோபத்தில் இருந்தான், இரிட்டேட்டடாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாலும் சால்ட்டின்றது யூஸ் பண்ணிக்கலாம். He was so salty after losing the game. He was so salty after losing the game. அடுத்தது ஒருவருடன் இருக்கும் உறவை துண்டித்து கொள்வது. இது வந்து என்னென்னா, ஒருத்தங்க கூட இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா சொல்லாமல் கொள்ளாமல் கட் பண்ணுறோம் இல்லைங்களா உறவை. இதை வந்துட்டு இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம், டிஸ்கிரைப் பண்ணலாம். டு கோஸ்ட் சம்ஒன் அப்படின்னு, கோஸ்ட் அப்படின்னா பேய், ஆனால் இந்த இடத்துல கோஸ்ட் சம்ஒன் அப்படின்னா அவங்க உறவை வந்து அப்படியே துண்டிச்சிடுறது. ஓகே, அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் துண்டிக்கிறது தான் வந்து கோஸ்ட் சம்ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் இக்னோர் பண்ணுறது, வேண்டவே வேண்டாம், உன் உறவே இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கோஸ்ட் சம்ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணிக்கும்போது இது ஜென்ரலாக இது சொல்கிறது உண்டு. டு இக்னோர் சம்ஒன், டு கட் ரிலேஷன்ஷிப் வித் சம்ஒன், அதை வந்து சிம்பிளாக சொல்லும்போது டு கோஸ்ட் சம்ஒன். ஓகே, அவன் நடத்தை ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தது, அதனால் அவனுடன் இருந்த உறவை நான் துண்டிக்க வேண்டியதாயிற்று. His behavior was rude. His behavior was rude. Was very rudeன்னு கொடுக்கணும், ஏன்னா இங்கே நான் ரொம்ப அப்படின்னு கொடுத்துருக்கேன். அவன் நடத்தை முரட்டுத்தனமாக இருந்ததுன்னா இந்த சென்டென்ஸ் கரெக்ட். இந்த ரொம்ப அப்படிங்கிறதுக்கு இங்கே வெரி அப்படின்றது போடணும். அவன் நடத்தை ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தது. His behavior was very rude. அதனால் அவனுடன் இருந்த உறவை நான் துண்டிக்க வேண்டியதாயிற்று. ஸோ ஐ ஹேட் டு கோஸ்ட் ஹிம். ஸோ இந்த சம்ஒனுக்கு பதிலாக அந்த யார் அந்த பர்சனோ அந்த பர்சனை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐ ஹேட் டு கோஸ்ட் ஹிம். ஸோ இப்போ யாராவது வந்து கேட்குறாங்க, நீ ஏன் அவன்கிட்ட இப்போ வந்து பேசுகிறதே இல்லையாமா, அவனை அப்படியே கட் பண்ணிட்டியாமா, ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணான், அதான் நான் வந்து அவன் உறவே வேண்டான்னு நான் கட் பண்ணிட்டேன், இல்லை அவளோட உறவே வேண்டான்னு கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ கோஸ்டட் ஹர், ஐ கோஸ்டட் ஹிம். ஸோ இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஐ ஹேட் டு கோஸ்ட் ஹிம், வேறு வழியே எனக்கு தெரியல, செய்ய வேண்டியதாயிடுச்சு, அந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்தது அதிர்ச்சி அடைவது, வியப்படைவது, அதெல்லாம் சொல்லும்போது இது வந்து ஹாப்பியாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு அதிர்ச்சியில் நடக்கிறதா கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது இன்ப அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு பேட் சிச்சுவேஷன் அந்த அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஷாக்ட், சர்ப்ரைஸ்ட், ஸ்கேர்ட், அதெல்லாம் சொல்லும்போது ஷுக். இது நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, ஆடி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம், அப்படியே ஆடி போயிருக்கேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து ஷுக். நான் அதிர்ச்சி அடைந்துள்ளேன் அப்படின்னா ஐம் ஷாக்ட், அதை வந்து ஐம் ஷுக். ஓகே, ஐம் ஷுக். ஸோ ஷேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹி வாஸ் ஷேக்கன் அப்படின்னெல்லாம் சொல்லலாம். ஸோ அவன் ஆடி போயிட்டா அப்படின்னெல்லாம் சொல்லும்போது ஷேக்கன் அப்படின்னு சொல்லலாம். அதோட நம்ம வந்து பாஸ்ட் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஷுக், ஐம் ஷுக், அந்த சிச்சுவேஷனை சொல்லிகிட்ருக்கோம், அட்ஜெக்டிவாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கேன் நீ எப்படின்னா, நான் ஆடி போன நிலமையில் இருக்கேன், நான் அந்த சிச்சுவேஷன் என் மனசுக்குள்ளே அப்படி தான் இருக்குது, பதட்டத்தில் இருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறது.
புகழ்ந்து பேசுவது. புகழ்ந்து பேசுவது இது வந்து நம்ம தமிழில் வந்து தன்னைத்தானே பற்றி பந்தா விட்டுக்கிறது, பீத்திக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. டு ப்ரைஸ் ஒன் செல்ஃப், சம் ஒன், சம்திங். ஸோ ஒருத்தங்களை பற்றியே புகழ்ந்துட்டு இருக்கிறது, இன்னொருத்தங்களை வந்து அப்படியே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வந்து போஸ்ட். ஓகே, போஸ்ட். நம்மளை பற்றியே பெருமை பீத்திக்கிறதா இருக்கலாம், இல்லை அடுத்தவங்களை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறதா கூட இருக்கலாம். போஸ்ட். அவன் புகழ்ந்து பேசுவதை கேட்டு நான் நொந்து போய் இருக்கிறேன். அதாவது அவனே வந்துட்டு அவனை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறான், என்னால் முடியல இதுக்கு மேலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. I am tired of listening to his boast. I am tired of listening to his boast. தான் சமையல் செய்வதில் கை தேர்ந்தவள் என்று புகழ்ந்து பேசி கொள்கிறாள். ஸோ அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, எப்பவும் போல தான் எனக்கு மட்டும்தான் சமைக்க தெரியும், நான் தான் சூப்பராக சமைப்பேன் அப்படி இப்படின்னு அவளை பற்றி பெருமை பேசிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. She boasts that she is good at cooking. She boasts that she is good at cooking. அதை வந்து ஷார்ட்டாக she is. Okay, she boasts that she is good at cooking. நான் புகழ்ந்து பேச விரும்பவில்லை, ஆனால் என்னால் அவனை விட நிஜமாகவே நன்றாக வரைய முடியும். இது வந்து நம்ம யூஸ்வலாக வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் பந்தா விடுறதுக்காக சொல்லலை, இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு போஸ்ட். ஸோ பெருமைக்காக நான் இருந்தாலும் சொல்கிறேன், அவனை காட்டிலும் நான் நல்லா வரைவேன், அவனை காட்டிலும் இதை என்னால் சூப்பராக செய்ய முடியும், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஐ டோன்ட் வாண்ட் டு போஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு போஸ்ட், பட் ஐ கேன் ஆக்சுவலி ட்ரா பெட்டர் தேன் ஹிம். பட் ஐ கேன் ஆக்சுவலி ட்ரா பெட்டர் தேன் ஹிம். ஸோ இதில் வந்துட்டு நான் சில ஸ்லாங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப அட்வான்ஸ்டாக பேசும்போது ரொம்ப ஈஸியாக பேசணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக நிறைய இடங்கள்ல இந்த மூவிஸ்லலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா வரும். அது குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணாலுமே அமெரிக்கன் இங்கிலீஷில் தான் இந்த ஸ்லாங் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூசேஜில் இருக்கிறது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபார்மலாக பேசுகிறீங்க யார்கிட்டையாவது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக யார்கிட்டையாவது பேசும்போது இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.